எங்களோட சேனல் மூலமான ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. காரை வந்துட்டு சைட் பண்ணி போட்டு இறங்கி வாரம் பொடியில் வந்து தூக்கிட்டாங்க. ஹெல்மெட்டை கலட்டினா ஹெல்மெட்டுக்குள்ளால் வந்துட்டு அப்படியே பிளட் போகுது. இப்படியான சுச்சுவேஷனில் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து கொடுக்க போகிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பொடிகள்கிட்ட மனசில் வந்துட்டு ஈவன் பொம்பளை பிள்ளைகள் கூட வந்துட்டு என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, உங்களோட டீமில் வந்துட்டு நாங்கள் இணையலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எங்களுக்கு இந்த டார்கெட் வந்துட்டு இதுக்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் அழிஞ்சு போக விட மாட்டோம். சரி தானே? அதால் தான் வந்துட்டு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம். ஸ்டார்ட்லேயே வந்து இந்த காலத்தில் பொடியில் வந்து தெரியும். இப்போ எங்களோட வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு உண்மையிலே நல்ல சம்பளம் தருவோம். அதே டைம் வந்துட்டு நல்லா கவனிப்போம். வந்துட்டு இதை பார்க்குற நீங்கள் எந்த மாவட்டம்னா பரவாயில்லடா, எந்த மாவட்டம் அது நுவரெலியாவாக இருக்கலாம், பெட்டிக்குளவாக இருக்கலாம், வந்து ட்ரிங்கோவாக இருக்கலாம், வந்து எங்கள் பதுளை காண்டி அம்பாறை ஈவன் எந்த பக்கமாக இருந்தாலுமே பரவாயில்லை. சரி தானே? நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை அர்ப்பணித்து வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களை உயர்த்தி விடுவோம், கூட வச்சிருப்போம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் பொறுப்பு. சரிதானே? அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பெரிய ஆக்கள் இதுன்னு சொல்லி இதே இல்லை. உங்களை மாதிரி, அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதோட சேர்ந்து நாங்களுமே செய்வோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்மளோட வேலை நம்ம இதை வந்து சரியாக சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து அவசரமான ஒரு அலுவலை வந்து பிறந்தனுக்கு வந்தோம் நாங்கள். ஸோ வந்து பிறந்தனில் அந்த அலுவலை முடிச்சுட்டு வந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் வீட்டை. வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் உண்டு. அதாவது வந்து ஒரு நர்ஸ் ஒரு ஆள் வந்துட்டு அப்படியே விழுந்து கிடந்த ஹெல்மெட்டோட. இப்போ நாங்கள் டக்குன்னு காரை வந்துட்டு சைட் பண்ணி போட்டு இறங்கி வாரம் பொடியில் வந்து தூக்கிட்டாங்க. ஹெல்மெட்டை கலட்டினா ஹெல்மெட்டுக்குள்ளால் வந்துட்டு அப்படியே பிளட் போகுது. என்ன நடந்ததுன்னு தெரியலை. அப்போ டக்குன்னு நாங்கள் அதில் நின்றவங்களை பிடிச்சி வந்துட்டு ஆட்டோவில் பிடிச்சி ஏற்றி விட்டுட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி விட்டுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரித்தா, அவங்க வந்துட்டு ஹஸ்பண்டோட வேலைக்கு வந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னன்னு சொல்கிறோம், வந்து அந்த மழைக்கண்ண நெஞ்ச நாய் முயல் அதுகள் வந்துட்டு நடுங்குங்கள் தானே, அதே மாதிரி இப்படி நிற்கிறார். வந்து பொறியண்டா சொல்லி வேலை இல்லை. பாலை வச்சு சுற்றி நின்று பேசுகிறாங்க, பச்சை பச்சை தூசணத்தாலெல்லாம் பேசுகிறாங்க. நாளைக்கு நீ இப்படி ஏற்றிட்டு போய்க்குள்ள ஒரு டிப்பரை கொண்டு விட்டுருந்தா 2 பேரும் செத்துருப்பீங்கடா, நாயே உங்களுக்கு அறிவில்லையா அது இதுன்னு சொல்லி வந்துட்டு பேசுகிறாங்க. வந்துட்டு அவள் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் ஒரு நர்ஸ் ஒரு ஆள். அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது, பயங்கர காயம்மா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஏற்றி விட்டாச்சு. இந்த ஆள் பேசுகிறாங்க, அந்த ஆள் வந்துட்டு திருப்பி காய்ச்சாலும் பரவாயில்ல, பேசாமல் நிற்கிது அந்த பிராணி மாதிரி. அப்போ அதை பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், ஒரு வயதான ஆளுக்கு மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் அவர் செஞ்ச வேலைப்பில். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் மெயினான பிள்ளை சொல்லுவோம் வந்து அந்த நர்ஸில் தானே. என்னென்னு சொன்னால், இப்போ அவர் வந்துட்டு குடிச்சிட்டார். அவருக்கு வந்துட்டு தெரியாது என்ன நடக்க போகுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்துட்டு ஈவன் வேலைக்கு வந்துட்டு அவசரமாக இருந்தால் கூட எனக்கு தெரியல வந்து உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி, அப்படி அவசரம் இருந்தால் கூட அந்த வராமல் ஒரு ஆட்டோவில் வந்துருக்கலாம், கொஞ்சம் தூரம் என்ன ஆட்டோவில் வந்துருக்கலாம். 2 பேரும் வந்து எவ்வளோ அப்படியே அந்த சட்டையே அப்படியே துவஞ்சிட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் செஞ்ச காரியம் வந்து பிள்ளை. அப்போ 10க்கு வந்துட்டு அவன் வந்து அதில் நின்றவங்களாம் வந்துட்டு பேசுனாங்க, நீ வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போய் வந்து மனுஷியை பாருண்டு. அப்போ அந்த ஆள்கிட்ட ஹெல்மெட்டு வந்துட்டு டேங்கில் நடந்தது, மனுஷிக்காரின் செருப்பும் வந்துட்டு டேங்கில் இருந்தது. அந்த ஆள் இப்படி பின்னுக்கு பார்த்து போட்டு பைக் எடுத்து கொண்டு செருப்பும் ஹெல்மெட்டும் விழுந்துட்டு அவளுக்கு அது தெரியாமல் அந்த ஆள் போகுது. பயங்கர வரியா. அப்போ நாங்கள் வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் கதைக்க வந்த விஷயத்துக்கு மேலதிகமாக நாங்கள் இதை சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு விஷயம் வர முந்தி நாங்கள் வந்துட்டு அதை தடுக்கணும். நடந்த அப்புறம் வந்துட்டு அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. ஸோ வரிகாரரோட வர முந்தி நீங்கள் நிதானமாக இருக்க, நீங்கள் தான் வந்துட்டு யோசிக்கணும். நீங்கள் அவங்களில் இருக்க நம்பிக்கையில் ஏறிட்டு நாளைக்கு ஒன்று நடந்த அப்புறம் அவன் வரியில் இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி என்ன சொல்கிறது பிரயோசனம் இல்லை. நீங்கள் தான் 100% அதுக்கு பொறுப்பு. சரி தானே? ரைட். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்க வந்துட்டு இந்த ஒரு வீடியோ நாங்கள் எதுக்காண்டி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வந்து எங்களோட சேனல் மூலமான ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
சில பேர் வந்து யோசிக்கலாம் யார் இவர் ஒரு ஆள், இவர் கொடுக்குற வேலை வந்துட்டு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி. நான் அப்படி சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் தம்பியாகலை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து தெரியும். உண்மையிலே வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து நல்லா இருக்காங்க, நிறைய பேர் வந்து நல்லா இருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது வந்து. ஆனாலுமே ஒரு 1000 ரூபா உழைக்கிறதா இருந்தால் கூட வந்துட்டு சரியான மாதிரிக்கு சிரமம், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஈவன் எந்த நாட்டில் நின்றாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணத்தான் வேணும். ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து கொடுக்க போகிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னே வந்துட்டு எங்களோட பின்பக்கம் வந்துட்டு எம்டியாக இருக்குது, அதே பக்கம் வந்துட்டு அப்செட்டாக இருக்குது. ஜது எங்கே ஹானல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பீங்க. ஜதுவுக்கு வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி இன்றைக்கு ஒரு தலையடி உண்டு, சரிதானே. இப்போ காலமே வந்து சொன்னால் நான் இன்றைக்கு வேற அவன் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஏன்டா என்ன பிரச்சனை, வாவனண்ட இல்லை கொஞ்சம் தலையடியாக கிடக்கண்ணான்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, இப்போ நீ வந்து ஏதோ அது செய்ய போகிற ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், என்ன பரவாயில்லை, நீ ஜஸ்ட் வந்துட்டு காருக்கான இருக்க போகிறேன் அன்பம்பில் போட்டுருவோம்ண்ட. இல்லைண்ணா நான் வந்து வரையலை அப்படின்னு சொல்லி வந்து சொன்னான். அப்போ நான் சரி சொன்னேன், அப்போ நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு, நான் அம்மாவுக்கு சொல்லிவிடும் வந்துட்டு. அம்மாவும் வந்து இல்லை இன்றைக்கி அக்காவிட்ட போயிட்டாங்க, அப்போ சாப்பாடு கொண்டு தருவா, நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி நாங்கள் தம்பியை விட்டுட்டு வந்துட்டோம், சரிதானே. ஸோ வந்துட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் என்ன வேலை வந்துட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு. உண்மையிலே வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு 1000 ரூபா உழைக்கிறேன்னு சொன்னாலே வந்துட்டு பயங்கரமான கஷ்டம். ஈவன் வந்துட்டு ஒரு மேசன் வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் 2500 வரைக்கும் வந்துட்டு உழைக்கலாம். ஆனால் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு நிறையவே வந்து கஷ்டங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களோட உடம்புலேருந்து உடம்பை வருத்தி வேற சிந்தி பயங்கரமாக கஷ்டப்படணும். என்ன வேலையாக இருந்தாலுமே ஈவன் மேசன் வேலை கூட இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து தை 18ஆம் தேதி வந்து இன்றைக்கு இப்போ வந்து சடனாக பயங்கரமான மழை பெய்யுது வந்து. இப்போ லைக் வந்து இப்போ நேரம் வந்து இப்போ 5, ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 2 போய் இரவு மாதிரி இருக்குது. அப்போ இப்படியான சுச்சுவேஷனால் வந்துட்டு மழை கூட வந்து வேலை கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசன் வேலை எடுக்கிறது சரியான மாதிரி கஷ்டம். ஸோ இப்படியான நிலைமையில் வந்து தெரியும் வந்து எங்கள்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து நல்லா பார்ப்போம். நாங்கள் வந்துட்டு சொல்ல மாட்டோம், சொன்னால் செய்வோம், உங்களுக்கே வந்து தெரியும் வந்து. அப்போ கணக்கு கதைக்காமல் என்ன வேலைன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு கூட மைண்டில் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக. உண்மையிலே வந்துட்டு எங்களோட வந்து கவிதாசன் நெஞ்ச பிரயார்கடம், அக்கினி நெஞ்ச பிரயார்கடம் வந்து நிறைய பொடிகள்கிட்ட மனசில் வந்துட்டு ஈவன் பொம்பளை பிள்ளைகள் கூட வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, உங்களோட டீமில் வந்துட்டு நாங்கள் இணையலாமா அப்படின்னு சொல்லி. பட் வந்துட்டு பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டு இப்போ எங்களோட இணைஞ்சு இப்படி ட்ராவல் பண்ணி இப்படி வீடியோ செய்கிறதெல்லாம் வந்துட்டு அது சரி வராது. எங்களோட பேருக்குமே வந்துட்டு அது ஒரு இழுக்கு மாதிரி போயிடும். ஸோ அதால் வந்துட்டு நான் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன், இன் ஃப்யூச்சர் வந்துட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் மாதிரி திறந்தாலோ இல்லாட்டி ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று நாங்கள் வந்துட்டு உருவாக்கினாலோ கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நாங்கள் தருவோம். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு எங்களுக்கு படிகள் தான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அக்கினியும் கவிதாசுமே வந்துட்டு எனக்கு உண்மையாக 2 கைகள் மாதிரி வந்துட்டு அவங்களே போதும் வந்துட்டு எங்களோட வேலைக்கு வந்து. இப்போ 4வது ஒரு ஆளாக வந்துட்டு தேவை என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட வீட்டு வேலை இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஸ்பீடாக போய் கொண்டு வந்தது. அப்போ வந்து ஈவன் யார்டையும் கண்படிச்சோ தெரியாத மாதிரி வந்துட்டு சொல்லணும் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அப்பாவோட சர்ஜரி டேட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகினது. அப்போ சர்ஜரி டேட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகினா 26ஆம் தேதி வந்து நாங்கள் 24 வந்துட்டு விளக்கிட்டு கொழும்பு போயிட்டோம். ஸோ கொழும்பு போனால் கிட்டத்தட்ட 1 மந்த் அப்பாவோட சர்ஜரியோடு வந்துட்டு நாங்கள் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால் நான் தான் வேலையோடும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கால நத்தார் வருஷம் அது இதுன்னு சொல்லி வந்துட்டு அதாவது மழை, இப்போ நத்தாராக இருந்தாலும் ஓகே, வருஷமாக இருந்தாலும் ஓகே, வந்துட்டு மழைக்கு வந்து வேலை செய்யலாது. ஸோ வந்து மழையாலையும் வந்து நாங்கள் வேலை வந்து செய்யலை. அப்போ இப்போ ஜனவரி பிறந்தா வந்துட்டு ஓகே, ஜனவரி 1 பிறகு வந்துட்டு அதாவது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜனவரி 1 பிறகு வந்து நாங்கள் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசித்து வச்சுருந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ உண்மையை சொல்லணுன்னா எங்களோட வீட்டுண்ட பிளானிங், அதாவது வந்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வேறு ஒரு இன்ஜினியர் ஆள்கிட்ட வந்துட்டு கொடுத்து நாங்கள் வேலையை அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை வந்துட்டு சீட் பண்ணிட்டேன். நீங்கள் யோசிப்பீங்க என்ன கிருஷ்ணாவை வந்துட்டு சீட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி. நானும் கடவுள் இல்லை, இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அதிக நம்பிக்கை நிமித்தம் வந்துட்டு ஒன்றையும் கவனிக்காம விட்டோம். அவங்க பார்க்க யாரும் இல்லை அப்படித்தானேன்னு சொல்லிவிட்டு. உண்மையாக வந்து எங்களோட வீட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யாருமே வந்து கேர் பண்ண மாட்டாங்க. அதுக்காண்டி அது நல்லமென்னு சொல்ல வரையில் நம்பிக்கை, மெயினாக வந்து நம்பிக்கை. பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து எங்களோட ஃபோன் வந்து
வீட்டுன்ற எந்த ஒரு ஒட்டிலே தட்டில் எங்கேயும் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே வந்துருக்கு. காரணம் யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அப்படியான ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சு நான் அந்த அண்ணாட்ட வந்துட்டு வேலையை கொடுத்துறேன். அவருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய வீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் பார்க்கல தானே அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு லோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஒர்க் குவாலிட்டியை வந்துட்டு குறைச்சி சேம் டைம் வந்துட்டு வேலை வந்துட்டு பயங்கரமான டிலே. அப்போ கடவுள் வந்துட்டு எனக்கு காட்டி தந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அதில் கொழுவுப்பட்டு அவரை வேணான்னு சொல்லி அது பிறகு நாங்கள் செய்ய தொடங்கிட்டோம். ஸோ நாங்கள் செய்ய தொடங்கினா வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு நாங்களே வேலையை வந்துட்டு மேற்பார்வை செஞ்சு நல்ல மாதிரி வேலை போய் கொண்டு இருந்தது. ஸோ அப்பாவோட ஆப்ரேஷனோட வந்துட்டு அப்படியே ஸ்டக்காகி நின்றது தான். ஸோ இன்னும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் வந்து இந்த வருஷம் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வந்து எங்களோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து எதையும் பிளான் பண்ணாமல் செய்கிறாலே இல்லை வந்து வீட்டை முடித்தா தான் திருமணம் என்ற ஒன்றை பற்றி வந்துட்டு யோசித்து பார்ப்பேன் நான். மற்றபடி வந்துட்டு நான் அப்படி இடையில திருமணத்தை காட்டி போட்டு பிறகு வந்துட்டு வீட்டை கட்டுவோம் அப்படின்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் வந்து. அப்போ அம்மா வந்து டெய்லி விடிஞ்செலும்பினாலே அம்மா வந்து ஒரே பேச்சு, வீடுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும், நீ என்ன விளையாடி கொண்டிருக்கிறே, எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க என்ன விலாசமாக வீடு கட்டினீங்க அப்படியே நிற்கிது, என்ன காசு பிரச்சனையா இல்லாட்டி என்ன நடந்த உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க, தயவு செய்து தம்பி வீட்டை கட்டி முடியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போ அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்துட்டு எங்கள்கிட்ட ஆக்கள் இருக்குது வந்துட்டு வேலை வந்து செய்கிறதுக்கு. ஆனால் அந்த வீட்டுன்ற பிளானிங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் வந்துட்டு நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த பிளான் வந்து வேறு, ஆனால் அதை வந்து அந்த இன்ஜினியர் வந்து கொஞ்சம் குழப்பி விட்டுட்டான். சரி தானே, இப்போ குழப்பினா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு நாங்கள் வேறு பிளான் போட்டு தான் கட்டினாங்க. ஸோ அதை வந்துட்டு அதே பிளானில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறதாக இருந்தால் வந்து உண்மையாக எங்களால் நின்று பார்க்க முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய வீட்டை வந்துட்டு கட்டி முடிக்கிறதா இருந்தால் வந்து இப்போ உதாரணமாக வெளிநாட்டுக்காரெலாம் நினைப்பாங்க தம்பி அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள்லாம் வெளியில் நின்றே வந்துட்டு உங்கள் ஆக்களை வச்சு செஞ்சு முடிக்கிறோம் தானே அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் அவங்களோட மைண்ட் செட்டு அல்லாட்டி நீங்கள் அவங்க நேரில் வரும்போது கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி உங்களுக்கு இந்த வீடு சட்டிஸ்ன்னு சொன்னேன் அது ஏன் தம்பி சொல்லுவான், நான் பட்ட பாடு கடவுளே அவனொருத்தன்ட்ட கொடுத்து அப்புறம் இன்னொருத்தன்ட்ட கொடுத்து அப்புறம் 4வது ஆள் தான் தம்பி இந்த வீட்டை முடிச்சு தந்தவன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து காசை கொடுக்குற ரெடியாக இருப்பாங்க. அப்போ யாருமே வந்து செய்வாங்க, அவங்க வயதானவங்களாக இருப்பாங்க, அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்துட்டு வீடு வந்தால் ஓகே. ஆனால் நாங்கள் கண் முன்னால் பார்க்குற நாங்கள் வந்துட்டு அப்படிலாம் கண்டுபாட்டுக்கு செய்ய வந்துட்டு அனுமதிக்கவே இல்லாது. அப்போ இப்போ எங்களுக்கு வந்துட்டு என்னத்துக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த எங்களோட வீட்டு வேலையை வந்துட்டு ஃபுல்லாக நான் அவர்கிட்டே வந்துட்டு ஒப்படைப்பேன். சரி தானே, லைக் வந்து இப்போ எல்லாம் இப்போ உதாரணமாக வந்து எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கம்பி வாங்கணும், இல்லாட்டி சிமெண்ட் எடுக்கணும், கல் எடுக்கணும், இப்படி வந்துட்டு ஜிப்ஸை வேலை பார்க்கணும், வயரிங் சாமான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சகல வேலையை வந்துட்டு நான் அவர்கிட்டயே வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். அவர் வந்து இன்றைக்கு வந்துட்டு என்ன வேலை செய்யணும், எத்தனை பேரை வந்துட்டு கூப்பிட்டு வேலை செய்யலாம், இன்றைக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு சம்பளம் வந்துட்டு நாங்கள் கொடுத்துனாங்க, சாப்பாட்டு காசு எவ்வளவு போனது, வந்து மெட்டீரியல்ஸுக்கு எவ்வளோ போனது அப்படின்ற சகல விஷயங்களை வந்துட்டு நோட் பண்ணி ஒரு புக்கில் வந்துட்டு எழுதி வச்சுக்கணும். அது எவ்வளவு காசுன்றாலும் நாங்கள் வந்துட்டு பே பண்ணுவோம் வந்துட்டு. அப்போ அது சம்மந்தமான ஒரு சூப்பர்வைசிங் செஞ்சு சேம் டைம் வந்துட்டு வேலை நடக்கக்குள்ளே வந்துட்டு கூட நின்று அந்த வேலை வந்து சரியாக போகுதா அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள்கிட்ட அத்தானாக்கள் வேலை செய்கிறபடியா ஓகே அதை வந்துட்டு மேற்பார்வை செய்யணுமெண்டு இல்லை. பட் இன்றைக்கான ஒரு டார்கெட் வந்து லைக் இன்றைக்கு வந்து ஒரு 4 சிவர் பூசி முடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 5 பேரை கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த 5 பேர்ட்டு அந்த வேலை வந்துட்டு முடியுதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ அத்தானா இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வேலை வேறு சொந்தம் வேறு சரி தானே. ஸோ வந்து எங்களுக்கு இந்த டார்கெட் வந்துட்டு இதுக்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வீட்டு வேலை அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நார்மலாக ஏதோ செஞ்சு முடித்தா ஓகே அப்படின்றதுக்கு அப்பால் வந்து இது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், இதில் வந்து இப்படி ஒரு ஜன்னல் வந்தால் நல்லா இருக்கும், இதில் வந்துட்டு இந்த ஃபேனை பூட்டாமல் அங்கே வந்துட்டு பூட்டினா நல்லா இருக்கும், இதில் வந்து இந்த சிங்கை வைக்காமல் இஞ்சால வச்சா நல்லா இருக்கும், அப்படியான கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஆளாக இருந்தால் அதாவது வந்துட்டு அந்த ஆர்கிடெக்ட் சம்மந்தமான ஒரு அறிவுள்ள ஆளாக இருந்தால் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். சரி தானே, வந்து இப்போ நீங்கள் சிலவெல்லாம் யோசிக்கலாம் தம்பி இப்போ கிட்டடியில் உங்கள்கிட்ட வந்துட்டு போன பவியும் வந்துட்டு வேலை இல்லாமல் தான் நினைக்கிறான், அப்போ நீங்கள் பவியை கூப்பிடலாம் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். என்ன சொல்லலாம் கவிதாஸ், நீ அதுக்கு என்ன சொல்கிற? இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம் தானே, என்ன போட்டுட்டு பார்ப்போம் ஆகல்ற இதுகள் அப்படி பவி கூட பார்ப்போம் தானே, வீடியோ பார்த்துட்டு ஆகல்ற இதுகள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்யக்கூடிய ஆக்களை செலக்ட் பண்ணி எடுப்போம். வேணே இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையிலே என்ன சொல்கிறது, எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் அழிஞ்சு போக விட மாட்டோம். சரி தானே, நான் அதால் தான் வந்துட்டு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம் ஸ்டார்ட்லேயே வந்து
இந்த காலத்தில் படியில் வந்து தெரியும் வேலைக்கே வந்துட்டு போக அவ்வளோ வந்து கள்ளம் சரி தானே, யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஏதோ வேலைக்கு போய் கிளிக்கிறீங்க தானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏதோ ஒரு வருமானம் வர மாதிரிக்கான ஒரு வேலையை நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். காலையில் எழுப்பினா வந்துட்டு இரவு 12 மணி ஈவன் 2-3 மணி மட்டும் செல்லும் வந்து நாங்கள் படுக்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம், செய்யாமல் இல்லை. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருசாக ஒரு அலுப்பில்லாத வேலையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து முக்கியமாக அதை தண்டை வீடு மாதிரி நேசிச்சு, இப்போ வந்து எங்களோட வீட்டையை வந்துட்டு ஆள் தங்கி நிற்கலாம், பிரச்சனை இல்லை. தண்டை வீடு மாதிரி நேசிச்சு இப்போ வந்து அதாவது வந்து இப்போ கவிதாஸ் அக்கினியாக்கள் வந்துட்டு எங்களோட எப்படி நிற்கிறாங்களோ வரப்போகிறவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு வந்து வரணும். இல்லை நான் உங்கள் நின்று செய்ய மாட்டேன், நான் போயிட்டு வருவேன், அல்லாட்டி வந்துட்டு நான் கடையில் தான் சாப்பிடுவேன், எனக்கு வீட்டு சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு யோசிக்கிற ஆளாக இருந்தால் வந்து எங்களுக்கு வேணாம். உண்மையிலே வந்துட்டு இதை நாங்களே வந்து மனம் வச்சா மேனேஜ் பண்ணலாம். ஆனால் இதை நான் கொஞ்சம் ஏர்லியாக முடிக்கணும் அப்படின்றக்காண்டியும் அது சம்பந்தமாகவே ஒரு ஆளை வச்சு நாங்கள் மினக்கட்டு செய்யணும் அப்படின்றக்காண்டியும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ ஒரு ஜிப்சம் டிசைனாக இருக்கட்டும், ஒரு கதவு டிசைனாக இருக்கட்டும் வந்து இப்போ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் அந்த வேலையை செய்ய போகிறோம் நாளைக்குன்னு சொன்னால் இன்றைக்கு நைட்டுக்கு நான் வரைக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணி வச்சுருந்தேன். அண்ணா இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் டிசைன் இருக்குது, இதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுங்க, இது பெஸ்ட்டாக இருக்குன்னா இது இப்படி செஞ்சால் இதில் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, இதில் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து எங்களுக்கு சொல்லி கதைச்சி அதை தண்டை வீடு மாதிரி கூட நின்று வந்துட்டு அதை முடிச்சு தரக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கணும். இப்போ எங்கள்ட அந்த பழைய இன்ஜினியரை கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஓ படியோடு நின்றவன், அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். அவன் கரவட்டியிலேருந்து எங்களோட வீடு வரைக்கும் சைக்கிள்லாம் ஓடி வருவான். சைக்கிளில் ஓடி வந்து நின்று ஃபுல்லாக அப்படியே வேலையை சூப்பர்வைஸ் பண்ணி போட்டு இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ 100 பேக் சீமெண்ட் எடுத்தால் இன்றைக்கு எத்தனை பேக் முடிஞ்சிருக்குது, இப்போ 1000 கல் இருந்தால் இன்றைக்கு எத்தனை கல் வந்து முடிஞ்சிருக்கு, எத்தனை கம்பி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது அவன் அப்படியே ஃபுல்லாக அந்த மெட்டீரியலில் வந்துட்டு கழித்து கூட்டி எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கடைசியாக வந்துட்டு எல்லாம் சமப்படுத்தி போட்டு தான் அந்த படி வந்துட்டு போகும். ஆனால் 1000 ரூபா தான் சம்பளம் வந்து உண்மையிலே அது காணாதுன்னு. இப்போ எங்களோட வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு உண்மையிலே நல்ல சம்பளம் தருவோம். அதே டைம் வந்துட்டு நல்லா கவனிப்போம், வந்துட்டு 3 நேரம் சாப்பாடு நாங்களே தருவோம். அதே டைம் வந்துட்டு சம்பளமும் வந்துட்டு தருவோம். தங்குமிடம் எல்லாம் நீங்கள் எங்களோடய தங்கலாம், அதுக்கான பெருமளவில் வசதியாக இருக்காது. வந்து நாங்கள் தங்குற இடத்துல நீங்களுமே வந்துட்டு தாங்கலாம். லைக் இப்போ அதாவது இப்போ எங்களோட அம்மா வந்து அடிக்கிற சொல்லுவாள் கவிதா சக்னி வந்துட்டு தண்டை பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு நீங்களுமே வந்து நிற்கலாம். உண்மையிலேயே ஒவ்வொரு வார்த்தையும் கதைக்குள்ளே வந்துட்டு நாங்கள் பவின்ற ஞாபகம் தான் வருது. ஏன்னு சொன்னால் பவின்ற வீட்டை நான் நேரடியாக விசிட் பண்ணி போயிட்டு பார்த்தேன். நான் பவி இருக்கிற வீடு வந்துட்டு பவின்ற அக்காண்ட வீடு. அவன் தண்டை வீட்டை வந்துட்டு கூட்டிக் கொண்டு போக முடியாத நிலைமையிலாம் தண்டை அக்காண்ட வீட்டை வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போனவன். அப்போ நாங்கள் வந்து படத்துக்கு போகிறாக்கள் இல்லை, உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு மனுஷன் உணர்வை விளங்கி போகிறாங்க. அவன் எங்களை தேடி வந்த ஒரு அன்புக்காண்டி தான் நாங்கள் அவனை தேடி போனாங்க. ஆனால் தேடி போனால் சில விஷயங்களை நாங்கள் அறிஞ்சிருந்தோம். உண்மையிலே வந்து பவிட நிலைமை வந்துட்டு சரியான கஷ்டமாக இருக்குது. ஒரு நண்பர்களாக ஒரு அண்ணனாக எங்களால் என்ன முடியுமோ வந்துட்டு அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்த நாங்கள் அதை சொல்லி காட்ட விரும்பல. ஆனால் பவிக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இன்னும் பவியோட கரியரில் நாங்கள் கூட இருப்போம். இங்கே வந்து கூட வந்துட்டு பவி வேலை இல்லை அப்படின்னு சொல்லையும் வந்து நான் உண்மையாக இந்த மைண்டில் வந்தது ஓகே அப்போ பவியை நான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஆள் அதிகமாக வச்சுருக்கிற ஆளை வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரயோசனம் கிடைக்கணும். இப்போ பிரயோசனம் இல்லாமல் வந்து அவன் வேலை இல்லாமல் நிற்கிறானே அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா வச்சுருந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு இப்போ நான் பெரிய ஆளும் இல்லை, அதே நேரம் வந்து அது கடவுளுக்கும் வந்துட்டு பொறுக்காது. அப்போ அவனுக்குரிய ஒரு வேலையும் வந்துட்டு அவன் செய்யணும். அப்போ தான் அவனுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும், கை நீட்டி ஒரு சம்பளத்தையும் வாங்குறதுக்கு. ஸோ அதை யோசித்து போட்டு நான் சொன்னேன் வந்து பவி நீ ஊருக்கு போ, உன்னால் முடிஞ்ச ஒரு வேலையை நீ தேடி வந்துட்டு பார்த்து செய், எதுவும் அப்படி இப்படி பிரச்சனைன்னு சொன்னால் அண்ணாவோட கதை நாங்கள் பார்ப்போம், உனக்கு வேலை கிடைக்க மாட்டேன், நாங்கள் உன்னை பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைய கூட ஆளுங்க மெசேஜ் போட்டுருந்தோம் ஒரு கொஞ்சம் காசு ஆன்சர் பண்ணி விட சொல்லி. அதுவும் எனக்கு போட்டியில் கவிதாசு போட்டு கவிதாசே அதை ஆன்சர் பண்ணி விட்டுட்டான். ஏன்னு சொன்னால் பழகினா வந்து நாங்கள் அப்படி தான் பழகுவோம்னு அவனுக்கு தெரியும்னு இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் சார் தானே. முக்கியமாக நாங்கள் பவியை விட்டுட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு கதைக்கிறதுக்கான ரீசன் வந்து வரக்கூடிய ஆள் வந்து நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் சம்மந்தமான ஒரு நாலேஜ் உள்ள ஆளாக இருக்கணும், ஒரு பில்டிங் வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கணும், அதை விட வந்து ஒரு வீடு சம்மந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் உடைய ஒரு ஆளாக இருக்கணும். இப்போ ஒரு வீட்டை வந்துட்டு ரசித்து கட்டக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். இப்போ மேலுக்கு வந்துட்டு சட்டரிங் வேலை வந்துட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால்
அந்த சட்டரிங்கை வந்துட்டு என்ன மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும், இதுக்கு வந்துட்டு எந்த பல்ப் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதை மினக்கட்டு ரசித்து செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். எங்களோட வீட்டு பிள்ளை மாதிரி எங்களோட இது செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அதுக்கு நீ வந்து ஒரு இன்ஜினியரை தாண்டா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்ஜினியர் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொடிகள்கிட்ட வந்துட்டு பல திறமைகள் இருக்கும். சரிதானே? இப்போ உதாரணமாக எங்களோட அத்தான் கூட வந்து அவர் வந்து இன்ஜினியரெல்லாம் படிக்கலை, ஆனால் வந்து ஆள் வேலை செய்யும் வந்துட்டு இன்ஜினியருக்கு மேலால் செய்யும். ஏன்னா எத்தனையோ வீடு வந்து ஆள் கட்டி கொடுத்துருக்கார் வந்து ஒவ்வொரு அந்த வீட்டை பார்த்துட்டு வந்து ஆளை கேட்குறது. அப்போ நீங்கள் வந்து யோசிப்பீங்க, அப்போ உங்களோட அத்தானை வச்சு எல்லாம் செய்யலாமே அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஆளும் வந்து என்னென்னு சொன்னால் நிறைய வேலை எடுக்கிறதால எங்களோட வீட்டை மட்டும் வந்து நிற்கலாது. ஸோ அதால் வந்து ஆள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆக்களை அனுப்பி போட்டு ஆள் ஒரு இடத்துக்கு போவார், இடக்கடை வந்துட்டு எங்களோட வீட்டையும் பார்ப்பார். அப்போ இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு ஆள் பொறுப்பாக வந்தால் நான் அவன்கிட்ட வந்துட்டு இப்போ அன்றைக்கு வந்துட்டு 1000 கல் எடுக்கணும், இத்தனை பேக் சீமெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் நான் அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு போவேன். அவன் சகல சாமானியம் எடுத்து போட்டு அந்த பேலன்ஸை வந்துட்டு எழுதி வச்சுருந்தான் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு அந்த கணக்கறிக்கையை பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படியான ஒரு அந்த கணக்கு சம்மந்தமான ஒரு அறிவுள்ள ஒரு ஆளாக இருந்தால், இப்போ நாங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் யோசிப்பீங்க, என்னோட அவ்வளோ நாலேஜ் தேவையா அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இப்போ எங்கள்கிட்ட இருக்குது, இப்போ என்னட்ட இருக்குது, கவிதாஸ்ட்டு இருக்குது, எல்லாத்தையுமே அந்த நாலேஜ் வந்து இருக்குது. இதை பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு பெரிய நாலேஜ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்துட்டு சாதாரணமாக செய்யக்கூடிய டேலண்ட் உள்ள ஆக்களாக இருந்தால் ஓகே வந்து. ஆனால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட வந்து இணைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே வந்து எங்களால் முடிஞ்ச அளவு வந்துட்டு உங்களையும் நாங்கள் அப் பண்ணி விடுவோம். சரி தானே? அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுக்காண்டி வந்துட்டு இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு வெயிட் பண்ணுறாலோ அல்லாட்டி வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேறு யாரும் வந்துட்டு சாதாரணமாக வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக எங்களோட வந்துட்டு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கும் அதிகமான நிறைய காரியங்கள் வந்து நாங்கள் செய்வோம். சேம் டைம் வந்து இப்போ நீங்கள் வேலைக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து இவ்வளோ சம்பளம் வேணும் இவ்வளோ வேணும்னு சொல்லி வந்துட்டு பார்கெயின் பண்ணுறதை விட, உங்களால் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஒரு 1000 ரூபா உழைக்க முடியுமா அப்படின்றத வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு, ஓகே அண்ணா கூட போனால், இப்போ உதாரணமாக வந்து இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம், நாங்கள் எப்படி இருந்தோம், தம்பியார்கள் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருந்தவங்க அப்படின்ற சில காரியங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 நாள் பழகின பவிக்கு நாங்கள் எவ்வளோ மரியாதை கொடுத்து அவனை இங்கேருந்து நாங்கள் பொத்துவில்ல கொண்டே இறக்கி போட்டு வந்தாங்க, தம்புழுவில்ல. ஸோ அப்படித்தான் வந்து நாங்கள் எங்களை நம்பி வந்தால் கைவிட மாட்டோம். ஸோ வந்து யோசிங்க மேக்ஸிமம். நிறைய பொடிகளும் வந்துட்டு பார்ப்பீங்க, அந்த மாதிரி யாரும் வந்துட்டு ஈவன் கவிதாஸ் எல்லாம் போன மூட்டம் நான் வீடியோ போட்டு நான் வந்து எனக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாட்டிங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட வந்துட்டு வந்திருப்பாங்க. அதுலேயும் வந்து நிறைய மனஸ்தாவங்க, அப்பா அம்மா இல்லாத படிகள் கூட வந்து கன பேர் வந்து கேட்டவங்க. ஆனால் என்ன செய்கிற வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டு வந்து ஒரு சுச்சுவேஷனால் நான் எங்களோட மச்சான் எடுக்க வேண்டியதாக போயிட்டு வந்தது. அது ஒரு சென்டிமெண்டலான ஒரு சீனால் கடைசியாக அவ்வளவு சென்டிமெண்டலாக எடுத்த மச்சானை கூட வந்துட்டு கவிதாஸ் வந்தபடியாக நான் திருப்பி விட்டுட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால், கவிதாஸ் வரைக்குள்ளே நான் சொன்னேன்னா நீ வந்தேன்னு சொன்னால் நான் உன்னை வச்சிருப்பேன் காலம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லுக்காண்டி நான் அவனையும் விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் வாக்கு கொடுத்தா காப்பாற்றுவோம். ஸோ இதுதான் வந்து வேலை, எங்களோட கூட நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ எங்களோட கூட நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஈவன் ஒரு டீயோன்ற ஒரு தகமை படைச்ச ஆளாக இருக்கலாம், ஒரு கட்டிக்காரனாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு டீயோ அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து இத்தனை மணிக்கு தான் எழும்புவேன், இத்தனை மணிக்கு இந்த வேலை முடிச்சு, ஆனால் இதுக்கு பிறகு ஒரு வேலையும் என்ன கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியோடு நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இருக்கோம் வந்து இப்போ காலையில் வந்துட்டு தண்ணி முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் ஒருக்கா நான் போவேன், ஒருக்கா தம்பியாக போவாங்க, ஒருக்கா அக்கினி போவேன். லைக் வந்து அந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லாமே செய்வோம். வந்து இப்போ எங்களை வீட்டை வந்துட்டு திடீரென யாரும் வந்தால் வந்துட்டு டக்குன்னு நாங்கள் ஒரு கால் அந்த இடத்த வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அவங்களோட இந்த சாட்சி பேசி அந்த மாதிரி வந்து, அதாவது வேலை என்ற அப்பால் ஒரு வீட்டு பிள்ளை மாதிரி நீங்கள் வந்துட்டு எங்களோட நிற்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். வேலைன்ற கப்பால் வந்துட்டு எங்களோட வீட்டு பிள்ளை மாதிரி நீங்கள் நிற்கணும். வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், உண்மையாக எங்களோட நின்று ஒரு ஆள் சமாளித்து வேலை செய்ய இயலாட்டி எங்கே போனாலுமே வந்து கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொன்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கொள்வோம், அந்த எங்களை பற்றி நாங்களே சொல்லக்கூடாது. ஆனால் நிற்கிறவங்களுக்கு வந்து தெரியும், அந்த ஈவன் ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் கூட வந்துட்டு பை மிஸ்டேக்காக ஒரு சாமான் உடைஞ்சிட்டு இல்லாட்டி ஒரு காசு துளைஞ்சிட்டு ஒரு காசு கணக்கு மிஸ் ஆகிட்டுண்டா கூட வந்து வேறு யாருமெண்டா வந்துட்டு மென்னன்னு ஒரு மாதிரி வந்துட்டு பேசுவாங்க கொள்ளுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட நாங்கள் வந்துட்டு கதைக்க மாட்டோம். என்ன சொல்லுவோம்னு சொன்னால், ஏன் தம்பி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்படியான விஷயங்களில்.
நெக்ஸ்ட் டைம் அப்படி நடக்காம பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு மட்டும்தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி எல்லா டைமே இருக்காது. இவன் ஒரு 100 ரூபா 1000 ரூபா தொலைஞ்சா கூட வந்துட்டு கண்டபாட்டுக்கெல்லாம் வந்துட்டு பேசுகிறவங்க தான் இப்போ அதிகம். அதுக்காண்டி இப்போ நாங்கள் இருக்கிற மென்டாலிட்டி வந்து அது நல்ல மென்டாலிட்டி நான் சொல்ல வரையில் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து பார்ப்பாங்க. நாங்கள்லாம் வந்து இந்த சாப்பாட்டு விஷயங்கள்ல எல்லாம் வந்து கணக்கு பார்க்குறதே இல்லை. சாப்பிட போனால் வந்து வடிவாக சாப்பிடணும், பிடிச்செல்லாம் சாப்பிடணும். நான் சாப்பிட்றேன்னு இல்லையோ கூட வர்றவங்க வடிவாக சாப்பிடணும் அப்படின்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஆனால் சில பேர் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. மதியம் வண்டா சோறு தான், இதை வண்டா இடியப்பம் தான், விடியன்னு சொன்னால் தோசை தான் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஆக்களே வந்து நாங்கள் இல்லை. ஃபர்தராக சொல்லணும்னு சொன்னால் இவன் எங்களோட அம்மா கூட வந்துட்டு நீங்கள் நின்றீங்க அப்படின்னு சொன்னால் கூடுதலாக நீங்கள் எங்களோட வந்துட்டு வெளியில் வர வேண்டிய மாதிரிக்கு இருக்காது. வீட்டு தான் நின்று ஃபுல்லாக வேலையை தான் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டி வரும். ஃபுல்லாக நீங்கள் கணக்கு பார்த்து அது சம்மந்தமாக செய்ய வேண்டி வரும். ஆனால் என்ன சொல்லப்போனால் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். யா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். ஈவன் நீங்கள் எதுவும் ஆன்லைன் பிஸ்னஸ் கூட வந்துட்டு ஃபோனில் செய்யலாம். ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த தரப்பட்ட அந்த வேலையை வந்துட்டு பூர்ணமாக வந்துட்டு முடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். சரி தானே? நீங்கள் எதுவும் செய்யலாம், அதுக்கு வந்துட்டு தடையே இல்லை. ஆனால் வந்து அந்த தரப்பட்ட வேலையை வந்துட்டு முடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். சேம் டைம் வந்துட்டு எங்களை நீங்கள் பெருசாக மதிக்கவே தேவையில்லை. மதிக்கவே தேவையில்லை மீன்ஸ் கோபுரத்தில் இல்லாமல் தூக்கி வைக்க தேவையில்லை. சாதாரணமாக நட்பு ரீதியாக ஒரு அண்ணா ரீதியாக வந்துட்டு எங்களோட நல்லா பழகலாம். அதே மாதிரிக்கு எங்களோட அம்மாவை உங்களோட அம்மா மாதிரிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. வந்து வேறு ஒன்றுமே இல்லை. பிள்ளை மாதிரி செயற்படக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு எங்களுக்கு வேணும். ஸோ இதை பார்க்குற நீங்கள் எந்த மாவட்டம் வேணால் பரவாயில்லடா, எந்த மாவட்டம் அது நுரையிலியாவாக இருக்கலாம், பெட்டிக்குளவாக இருக்கலாம், வந்து ட்ரிங்கோவாக இருக்கலாம், வந்து எங்கள் மதுரை காண்டி அம்பாறை ஈவன் எந்த பக்கமாக இருந்தாலுமே பரவாயில்லை. சரி தானே? பவி கூட யோசிக்கும், அண்ணா அதெல்லாம் நான் செய்வேன் தானே அண்ணா, நீங்கள் எனக்கு தாங்கண்ணா அப்படின்னு சொன்னால் இல்லை நாங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் கொமனை விட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதில் இப்போ ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 பேரையும் நான் வந்துட்டு பார்த்து அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆளை வந்துட்டு நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியாஸ் வந்து நாங்கள் நிறைய விஷயத்தை பார்ப்போம். சரி தானே? நிறைய விஷயம் இன்றைக்குள்ள வந்து மெயினாக வந்துட்டு ஒரு நல்ல திறமை இருக்கும், ஆனால் வந்துட்டு பழக்க வழக்கம் வந்து பூச்சியமாக இருக்கும். இன்னொரு தட்டை வந்து திறமை வந்து ஒரு அளவாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லபடினா இருப்பான். சரி தானே? ஸோ வந்து இப்போ ஒரு ஆள் இனியில்ன்ற பயங்கர குவாலிஃபிகேஷனோட இருந்தாலும் அவர்கிட்ட பழக்கம் வந்துட்டு கூடாது, அவர்கிட்ட ஆட்டிடியூட் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் அவரை விட அந்த அளவான திறமை உள்ள நல்லபடியாக தான் அடுக்க பார்ப்பேன். ஏன்னா சொன்னால் வந்து எங்களுக்கு முக்கியம் வந்து நீங்கள் நிற்க போகிறது எங்களோட வீட்டை ஃபுல்லாக எங்களோட அம்மாவோடான் ஃபுல்லாக நிற்க போகிறீங்க. சேம் டைம் வந்து எங்களோட சௌரங்களாங்க அவங்க இவங்கன்னு சொல்லி நீ வீட்டுக்கு வர எல்லாரையும் நீங்கள் தான் வந்துட்டு வரவழைச்சி கதைச்சி அன்பாக பார்க்கணும். அப்போ அப்படியான ஒரு ஆளாக வேணும் எங்களுக்கு வந்து. இப்போ எங்களோட வேலைக்காண்டி வந்துட்டு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள ஆனால் வந்துட்டு பண்பில்லா ஒரு ஆள் எடுத்தோம்னு சொன்னால் அது நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கு இன்னும் ஆபத்தாக போயிடும். எத்தனையோட எங்களில் வேலைக்கு வச்சுருந்த பொடியல் பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் இருந்த எல்லா சாமானியங்களை எடுத்துக்கொண்டு போன வரலாறுகளும் உண்டு. ஸோ அந்த மாதிரிக்கு இல்லாமல் ஒரு நல்ல பிள்ளையாக உண்மையாக ஒரு வேலையை வந்துட்டு நேசித்து செய்யக்கூடிய ஒரு ஆளாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை அர்ப்பணித்து வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களை உயர்த்தி விடுவோம், கூட வச்சுருப்போம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் பொறுப்பு. சரிதானே? அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தற்போதைக்கு வந்துட்டு எங்கள்ட வீடு முடிவு மட்டும் நீங்கள் வந்துட்டு கூட நிற்கலாம். அங்கால வேறு எதுவும் வேலை திட்டங்களை அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் தருவோம். உங்களோட ஃப்யூச்சருக்கான ஒரு இதை வந்து நாங்கள் அமைச்சு தருவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈவன் நாங்கள் கூட வந்துட்டு யூடியூப் சேனல் செஞ்சு இருந்தாலுமே இன் ஃப்யூச்சரில் வந்து வேறு விஷயங்கள் செய்வோம். ஏதாச்சும் ஒரு கடையோ இல்லாட்டி ஒரு சம்திங் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸின் ஒரு மெயின் பார்ட், அதாவது மெயின் லேபராக ஒரு ஆளாக வந்துட்டு உங்களை போடக்கூடிய வாய்ப்பும் வந்துட்டு இருக்கும். சிலவளை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெரியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் நினைக்கக்கூடும் வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய ஒரு இடைவேளை ஹாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்களோட வந்து இருந்தால் உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையும் வந்துட்டு நல்லா வரும். அதுக்கு நாங்கள் கேரண்டி சார் தானே. இதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் கதைக்க விரும்பல. உதாரணமாக சொல்லுவோம்னு சொன்னால் என்ன எங்களோட அக்கினி 2 நாள் யாழ்ப்பாணம் பார்க்க வந்தோன்னே இன்றைக்கி பெட்டிக்குள்ளே போடாடி ஒரு சித்தவடன்னு சொல்லிட்டாங்கடா போடாண்டா கூட சும்மா எங்கண்ணா வயசு குணாச்சத்துக்கு நான் போவான்னு கேட்பேன். அதுதான் இவன் சொந்தமாக இருந்தால் கூட வந்துட்டு வயது குணாக்கிட்ட சித்தவடுக்கு என்னன்னு போவான்னு கேட்பான். அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஏன்னா இப்போ கடைசியான போகலோட விடையாளவுல என்ன சொல்லி வந்தோம் ஆனால் கணநாளை இன்னைக்கு தெரியுது வெட்டிகளோட டக்குன்னு வருவோம்னு சொல்லி. அதே மாதிரி வாராக்களே நாங்கள் அதை தான் சொல்ல வரோம். என்னென்னு சொன்னால் அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பெரிய ஆக்கள் இதுன்னு சொல்லி இதே இல்லை உங்களை மாதிரி, அதாவது நீங்கள் என்ன வேலை செய்வீங்களோ அதோட சேர்ந்து நாங்களுமே செய்வோம். அது பிரச்சனை இல்லை.
ஆனால் வந்து என்ன சொல்கிறது அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்மளோட வேலை நம்ம இதை வந்து சரியாக சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் என்ற ஒரு நோக்கம் தான் இருக்கணும். உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு கஷ்டப்பட்ட ஒரு படி என்னென்னா அதாவது வசதியான வரவும் மாட்டாங்க தானே, அதுக்காக உண்மையிலே கஷ்டப்பட்ட ஒரு படியன் எங்களோட இப்போ நாங்கள் எப்படி பழகிறோமோ அதே மாதிரி அவரும் பழகணும். எல்லாமே வந்து நல்ல மாதிரி இருந்தால் நாங்களும் வந்து அவரோட கூட இருப்போம். அதுக்காக இப்போ பெரிய லெவலில் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளோட வேலையை செஞ்சால் அதுக்குரிய சன்மானம் வந்து கிடைக்கும் கட்டாயம். நான் வந்து சொல்கிறேன் அதுதான். நானுமே வந்து இந்த அண்ணாவோட இருக்கேன், எதையுமே எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்து பழகிறல நாங்கள். ஆனால் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக தான் நடக்கும். அதே நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கோ, கட்டாயம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். எங்களை மாதிரியே உங்களையும் நாங்கள் பார்ப்போம். எங்களோட லெவல் எல்லாமே உங்களுக்கும் இருக்கும். கட்டாயம் அதுதான் எங்களோட ஒரு கருத்து. எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து நாங்கள் ஒரு தரையும் பிரித்து பார்க்க மாட்டோம். நீங்கள நாங்கள் மேலேருந்து பார்க்க மாட்டோம். இப்போ என்னோட 2 பேர் நிற்கிறான்னு சொன்னால் 3 பேருமே சமன். அதே மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களுமே சமன் தான், சரிதானே? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம். ஆனால் நீங்கள் அந்த ஓவர் ஆயிரம் எதிர்பார்த்து கதை பேச்சுகள் பிழைச்சா உண்மையிலே அது பிடிக்காது. வந்து ஒரு சிம்பிளான ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மையோட ஒரு நல்ல ஒரு பையனாக இருந்தால் நீங்கள் கீழே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் போடுறோம், நீங்கள் இமீடியட்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மெயினான விஷயம் வந்து அந்த ஆர்கிடெக்ட் சம்மந்தமான ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் கூப்பிட்றதே வந்து அந்த வீட்டு வேலை சூப்பர்வைசிங். அதுக்காண்டி வந்துட்டு உங்களை சூப்பர்வைஸ் பண்ண தான் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஒரு மேசன் வந்துட்டு தனியாக கஷ்டப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து நிற்கக்கூடாது. இப்போ இவன் நாங்கள் கூட வந்து எங்களை வீட்டு வேலையில் அரைவாசி நாங்கள் தான் நின்று செஞ்சது. அதை இடிக்கிறதுலேருந்து குலைக்கிறதுலேருந்து அள்ளி போடுறதுலேருந்து கிள்ளி போடுறது சாலை முக்கியமாக சொல்ல போனால் இப்போ அந்த மேசன்மாருக்கு வந்து எதாவது கஷ்டம் உண்டு. அவங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டமாக சொன்னால் அந்த கஷ்டத்தில் நாங்கள் போய் பங்கெடுப்போம். அவங்க கொஞ்சம் ஒரு அளவான வேலை செய்வாங்க. என்ன உண்மையிலே ஏன்னு சொன்னால் அவன் அந்த வேலை செய்கிற படியனாலும் கூட ஊர் படியனல் அதை விட நம்மளை மாதிரி ஒரு நம்மளோட வயசுக்குரிய ஆக்கலன்னு சொல்லி போட்டு நான் பார்த்துட்டு நிற்காம போய் அவங்களோட சேர்ந்து ஒத்தாசையாக வேலை செய்வோம். அதோட வந்து இப்போ அவங்க வந்துடா டெய்லி அதே வேலையை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. நாங்கள் 2-3 நாள் தான் கஷ்டப்படப்படுறோம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி. அதால் அவங்கள முறிக்காமல் நாங்கள் உள்ளட்டு முறியணும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துருப்பீங்க. படிக்கலாம் கங்குரேட் போடக்குள்ள நாங்கள் தான் மெயினாக போட்டது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட வீடு மாதிரி நேசிச்சு ஓகே இந்த இடத்துல வந்து நான் நின்றேன் அப்படின்னு சொன்னால் தேவையில்லை, அவரால் கூப்பிட தேவையில்லை அப்படின்ற மாதிரிக்கு ஒரு ஆட்டிடியூட்டும் உங்களுக்கு வரணும். சரிதானே? இன்றைக்கு வந்துட்டு பெருசாக வேலை இல்லைன்னு நான் இன்னும் ஒரு ஆளாக கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி. இப்போ லைக் வந்து உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்களோ அப்படியான ஒரு மைண்ட் செட்டோட வந்துட்டு ஒரு ஆள் வரணும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எதையும் எதிர்பார்க்காம நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குரிய இதை வந்து நாங்கள் தருவோம். அண்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஆளாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து பெரிய ஒரு உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு இருக்கிற இடம் மழை பெஞ்சா வந்துட்டு இரவில் பாயை அங்கேயும் இங்கேயும் இழுத்து போட்டு கடைசியாக ஒரு தூவானம் விழாத இடமா பார்த்து தான் நாங்கள் படுப்போம். சில வேளை படுக்கையை வந்துட்டு குழம்பி போவோம். அப்படியான ஒரு வீட்டெலாம் படுத்துருக்கிறோம் வந்து. ஸோ வந்து அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கணும். அந்த வகையில் பவி வந்து பெஸ்ட். பவியில் எந்தவித குறையும் இல்லை சொல்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் ஓப்பனாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டு ஃபைனலாக நீங்கள் யாரும் கான்டாக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பவியோட காய்ச்சி போட்டு நாங்கள் பவியையும் வந்துட்டு மேபி எடுக்கலாம். சார் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு யாரும் கான்டாக்ட் பண்ணலைன்னா பவியை தான் எடுப்பேன்னு சொன்னால் கூட அப்புறம் பவி நம்பியிருப்பான். ஸோ அதால் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் யாருக்கு வந்து அந்த ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிறகு ஒரி பண்ணி வந்து எந்த விதமான பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு வந்துட்டு கவிதாசுக்கு முன்னம் என்னோட இருந்த ஒரு சில பேர் வந்து இன்றைக்கி நிறைய கவலைப்படுறாங்க. உண்மையாக இப்போ கவிதாஸ் இருக்கிற இடம் வந்துட்டு நாங்கள் இருந்திருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி, ஆனால் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை. அது பிறகு கவலைப்பட்டு படமோட போகிறது இல்லை. நீங்கள் வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோமே. ஸோ வந்து முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு அதாவது இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஷேர் பண்ணுங்க. பெருசாக வேலை ஒன்றும் இல்லை, சும்மா வந்து அதை இதை பார்க்குறது எழுதுறான்னு வேலை. யாராச்சும் நல்ல ஒரு ஆக்களாக வந்தால் நல்லம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.